என் தங்கப்பிள்ளையே, இன்று தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னிடத்தில் எதையும் மறைத்து பேசி புண்ணியமில்லை என்று சொல்லி வெளிப்படையாக ஒவ்வொன்றையும் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னிடம் நான் வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இது உனக்கான வாழ்க்கை என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன். இந்த வராகியானவள் உன்னோடு துணையிருந்து உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான காலத்தையும் நேரத்தையும் நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் ஏன் இன்று உடைத்து பேச வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ இன்னமுமே மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டிருப்பதும், தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதும் தான். நீ கொடுக்கின்ற அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்குகிறாய். உன்னுடைய அன்பை மதிக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறாய். மதிக்காத இடத்தில் இருக்காதே என்றுதான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன். நானும் உன்னிடத்தில் எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. இதிலிருந்து நீ கடந்து விடு என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் உனக்குள் ஒருவிதமான சிந்தனைகளை தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே தேவையான நேரத்தில் சரியானபடி உன்னை வந்து சேரட்டும். உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லாத இடமும் சரி, உன்னுடைய உணர்ச்சிகளை மதிக்காத இடமும் சரி, உன்னை மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்கும் இடமும் சரி, ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாது என்பதனை நீ புரிந்து கொள். ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை அது நன்மைப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் உன்னிடம் எப்பொழுதும் ஒன்றை சொல்கின்றேன். உன் மீது அன்பு கொண்ட ஒருவர் உனக்கு மதிப்பு கொடுக்காத இடத்தில் ஒருபோதும் என் பிள்ளை நீ இருக்க நினைக்காதே. இது மேலும் மேலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்முடைய உண்மையான அன்பிற்கு எந்த இடத்திலுமே மரியாதை கிடைப்பதில்லை என்பது உண்மைதான். அதை இல்லை என்று நான் ஒருபோதும் மறுக்கவில்லை. என் குழந்தையே, வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் இந்த மனிதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்துவதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னை சோதனைக்கு இவர்கள் ஆளாக்கிவிட நினைக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நீயாக இருந்து உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை விட்டு கொடுத்து இன்னொருவரை தலையில் தூக்கி வைத்து ஒருவரால் ஆட முடியும் என்றால் நிச்சயமாக நீ உன் மதிப்பை மிக விரைவில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை அது உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்று அர்த்தம். இவர்கள் யார்? இவர்களின் உண்மையான குணம் என்ன? இவர்களுக்காக நீ செய்ததை எல்லாம் இவர்கள் என்னவாக நினைத்திருக்கிறார்கள், உன்னை என்னவாக மதிக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்ட பிறகு நீ ஒருபொழுதும் அந்த இடத்தில் நின்றுவிட நினைக்காதே. என் குழந்தையே, தன்னால் மற்றவர்கள் எப்பொழுதும் சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் உன் எண்ணம். நாம் ஒருபொழுதும் யாரையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதுதான் என் பிள்ளையினுடைய எண்ணம். ஆனால் உன்னை காயப்படுத்த இவர்கள் ஒரு துளியளவும் யோசிப்பதே கிடையாது. குறிப்பிட்ட உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் எங்கிருந்தாலும்
ஓடோடி வந்து விடுகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு மகிழ்ச்சியையே உத்திரவாதமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நல்ல குணம் கொண்ட நபர்கள் யாரென்று நீ தேடுகிறாய் அல்லவா? அந்த நபர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, வெளிப்படையாகவே மற்றவர்களுக்கு உதவுவது மட்டுமல்ல, மனதளவிலும் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டார்கள். அவர்களினுடைய வார்த்தைகளும் செயல்களும் மற்றவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடியவையாக இருக்கும். எப்பொழுதும் ஊக்கம் தரக்கூடியவையாக இருக்கும். தன் மனதை எப்பொழுதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். யாரை பார்த்தும் எதற்காகவும் பொறாமைப்பட மாட்டார்கள். அவர்கள் போல வாழ வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்க மாட்டார்கள். எந்த நேரமும் அடுத்தவர்களின் தவறுகளை மன்னிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். யாரையும் தன் செயலாலும் வார்த்தைகளாலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்க மாட்டார்கள். என் குழந்தையே, இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களால் மதிக்கப்படவும் மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நல்லதை செய்தால்தான் யாருக்கும் பிடிப்பதில்லை அல்லவா? நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்ட மனிதர்களுக்கு இங்கு வாழ்வது சற்று கடினம்தான். ஆனால் அவர்கள் மட்டுமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, ஒருவர் உன்னிடம் பேசவில்லையா, போகட்டும் என்று விட்டுவிடு. ஒருபோதும் அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டு நிற்காதே. உன்னை மதிக்கவில்லையா, விட்டு விலகிவிடு. உன்னை புரிந்து கொள்ளவில்லையா, அமைதியாகிவிடு. தவறு செய்தார்கள் என்றால் அதிலிருந்து கற்றுக்கொள். அதிகமாக பேசாமல் அமைதியாக வளர வேண்டும். என்ன வந்தாலும் தனியாக அதனை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடு, நேரத்திற்கு தூங்கு, அது போதும். அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். சந்தோஷம் என்பது எங்கே என்று நாம் அலைந்து கொண்டிருக்காமல் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாகவே நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி என்ற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிலைத்திருக்கச் செய்வதுதானே. உடனிருந்து நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள். என் குழந்தையே, கடவுள் கூட உன்னை மன்னித்து விடலாம். ஆனால் செய்த கர்மா ஒருபோதும் மன்னிப்பை கொடுக்காது. அடுத்தவனை அழிக்க நினைத்தால் அது உன்னை அழிக்க இப்பொழுதே புறப்பட்டு விடும். நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் நிச்சயமாக அது உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அழிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வம் மன்னிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ செய்கின்ற பாவம் உன்னை விடாது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் அது ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கும். படைத்தவனை தடுத்தாலும் இந்த கர்மா உன்னை படையல் போடாமல் விடாது என்பதனை புரிந்து கொள். அதுதான் உண்மையும் கூட. ஒருவன் செய்யும் தவறுக்கு தண்டனை மரணத்தை கொடுப்பது சரியான விஷயம் கிடையாது. அவன் உயிரோடு வாழும் பொழுதே தன் தவறை உணர்வதுதான் கர்மா. அவன் இருக்கும் பொழுதே தன் தவறை புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் கர்மா. எல்லாம் சரியென்று சொன்னவனுக்கு தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் தவறு என்று தெரிய வருவதற்கு பெயர்தான் கர்மா.
அப்பொழுது எல்லாமுமே அவன் கையை மீறி போயிருக்கும் என்பதுதான் உண்மை. மரணம் உன்னை நெருங்கும் பொழுது நீ சேர்த்து வைத்த பணம் உன்னை காப்பாற்றாது. நீ செய்த தர்மம்தான் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ செய்த தர்மம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதையே கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல பாம்பு தொட்டவனை மட்டும் தீண்டும். ஆனால் எப்பொழுதுமே நல்லவர்களினுடைய சாபம் அந்த வம்சத்தையே அழித்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வம்சத்தையே அது அழித்துவிடும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நல்லவர்களை சீண்டுவது நல்லதற்கு அல்ல என்று உன் அம்மா சொல்கின்றேன். நல்ல விஷயங்களை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியென உணர்ந்து கொண்டு நல்லபடியாகவே நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகின்ற நேரம், உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க நிச்சயமாக என் குழந்தை நீ வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே புரியும். எல்லாமும் இழந்தாலும் சரி, உயிர் இருக்கும் வரை போராட வேண்டும். நீ ஜெயிக்காமல் ஒரு பொழுதும் இந்த உயிரை விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உடனிருக்கும் நேரம் எப்பொழுதும் சில விஷயங்களை நாம் யோசித்து யோசித்து கலங்குகிறோம். வெறுப்புதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? வெறுப்பை விட கடுமையான வழி என்ன தெரியுமா? வெறுப்பும் இல்லாமல், அன்பும் இல்லாமல், எதையுமே வெளிப்படுத்தாமல் நான் உனக்கு ஒன்றுமில்லை என்று ஒரு விஷயம் தன்னை விட்டு உலர்ந்து போவதற்கு பெயர்தான் மிகுதியான வலி, மிகுதியான வேதனை. இதையெல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாசத்திற்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களிடம் நாம் பாசத்தை காட்டினோமானால் அவர்களுக்கு அது குப்பைக்கு சமமாகத்தான் தெரியும். யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காது. காலம் மாறும், நிச்சயமாக கைவிடுவார்கள். கலங்கித்தான் போவாய். யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. உனக்காகவே நான் எப்பொழுதும் தொடரும் இந்த வெற்றிக்கு நிச்சயமாக உன்னை நான் வழிவகுத்து அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி நமக்கு நடப்பது எல்லாமும் மேலும் மேலும் நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கட்டும். அடுத்த நிலையில் நமக்கு என்ன நடக்கும் என்று யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு உடனிருக்கும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கும். யாராலும் உன்னை அசைத்து முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் இவர்கள் உன்னை ஆட்டி படைக்க முடியாத அளவிற்கு நீ வளர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். எந்த ஒரு விஷயத்திற்கும் மற்றவர்களிடம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்காதே. உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டிரு. யாராவது உன்னை புகழ்ந்து பாராட்டுகிறார்கள் என்றால் சட்டென்று அந்த வார்த்தைகளை கேட்டு நீ மயங்கி விடாதே. அதே நேரத்தில் அவர்கள் உன்னை அதிகமாக திட்டுகிறார்கள் என்றால் சட்டென்று மனம் உடைந்து விடாதே. கல்லு போல உறுதியாக நீ நிற்க வேண்டும் அந்த இடத்தில். என் குழந்தையே, எந்த ஒரு முடிவையும் எடுக்க மற்றவர்களினுடைய சம்மதத்திற்காக நீ காத்து கொண்டிருக்காதே. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான பதில்கள் இருக்கும். அதனால்தான் ஒரே விஷயமாக
இந்த வாழ்க்கையில் நாம் இதனை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியான புதிர் கொண்டு நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மற்றவர்களின் சம்மதம் உன்னுடைய முடிவிற்கு ஒருபோதும் தேவையில்லை. உனக்கு சரியென்று படுகிறதா, உடனே சரியாக செய்துவிடு. உன்னுடைய காலமும் நேரமும் மிக மிக முக்கியமானது. யாருக்காகவும் அதனை வீணடித்து கொண்டிருக்கக்கூடாது. வீணடித்து கொண்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை ஒருபொழுதும் நீ தொலைக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எது நடந்தாலும் நான் உன்னை இந்த நேரத்திலும் காப்பாற்ற தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை எப்பொழுதுமே மற்றவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். மாற வேண்டியது நீதானே தவிர அவர்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே மாறிவிட்டார்கள். நாம் தான் அதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் நாம் யோசிக்கும்படி நமக்கான சில விஷயங்கள் நமக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றியும் நன்மையும் கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் உன்னுடைய மனதுதான் மிகச்சிறந்த உன்னுடைய தோழன். உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள். உன் மீது கொண்ட அன்பை ரசிக்க கற்றுக்கொள். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்று நீ உணர கற்றுக்கொள். இனி என்ன நடந்தாலும் இந்த தெய்வத்தினுடைய அரவணைப்பு நம்மை காக்கும் என்பதனை கற்றுக்கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த சில விஷயங்கள் கூட இதுவெல்லாமும் நம் வாழ்க்கையில் சாத்தியமாகுமா என்று நினைத்த விஷயங்கள் கூட நிச்சயமாக ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும். நீ உன் முயற்சியை கைவிடாமல் இருந்தால், வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து நீ பின்வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற பொழுது இவை எல்லாவற்றையுமே நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாயானால் நிச்சயமாக இவை எல்லாமுமே உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். இது என்னவென்று உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் இன்று உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை இனிமேல் நீ எப்பொழுதுமே விட்டுவிடாமல் இந்த மனநிலையோடு சரியாக நீ கடந்து வரத்தான் வேண்டும். உண்மையை உடைத்து சொல்ல இந்த வராகி ஏன் முடிவு செய்தேன் என்பது இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சூழ்நிலைகளும் உன்னை அதிகமாக காயப்படுத்த துணிந்து விட்டது. நீ நினைத்தால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் இதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும். அதனால் எது நடந்தாலும் எதை பற்றி உணர்ந்தாலும் நீ கவனமாக இருந்து இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அழைத்து சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். இந்த தெய்வமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனிமேலும் எதை பற்றியும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமே சரியான விஷயங்கள், எல்லாமுமே சரியான வாய்ப்புகள். இதனை
நாம் நிச்சயமாக தெளிவுபட உணர்ந்து கொள்ளும் இந்த பொழுது உனக்கான எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் என்பதனை மறக்காதே. நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.